ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் எங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாளையிலுயா இந்த மாதத்தினுடைய கடைசி நாள் பாருங்கள், 8 மாதங்களே ஆண்டவர் கண்ணின் இமைகளை போல் எங்களை பாதுகாத்து எவ்வளோ அற்புதமாக நடத்தி வந்தார் அல்லவா. தெய்வ பிள்ளைகளே, இந்த பரிசுத்த நாளில் ஒவ்வொரு வாரமும் நம்மளுக்கு அநேக ஆலோசனைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்து வருகிறார். இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்ற வார்த்தை, ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆமென். தெய்வ பிள்ளையில் ஒரு ஆவிக்குரிய பிள்ளைக்கு ஆமென், ஆண்டவரை சொந்த இரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொண்ட தெய்வ மனுஷனுக்கு, தெய்வ மனுஷிக்கு ஜெபம் ஒரு மிக 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 முக்கியமான ஒரு பழக்கம், ஒரு காரியமாகும். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்காமல் வாழ முடியாது. ஆவிக்கு வேறு வாழ்க்கையில் தெய்வ பிள்ளையில் என்றைக்கோ ஒரு நாள் ஜெபிக்கிறதல்ல, ஆமென், தேவைக்காக ஜெபிக்கிறதல்ல. தேவ பிள்ளையில் ஜெபம் என்பது ஆண்டவரோடு இருக்கிற உறவு. அப்போ ஒரு வீட்டில் நான் வாசம் பண்ணுறேன்னா, இப்போ என் மனைவி இருக்காங்கன்னா என் மனைவியோடு நான் தினமும் பேசணும், தினமும் பழகணும். ஆமென். பிள்ளைங்க இருக்காங்க, பிள்ளைங்களோடு நான் பேசி பழகணும். பெற்றோர்கள் இருக்கிறாங்கன்னா பெற்றோரோடு நான் பேசி அவங்களோடு சம்பாஷித்து அவங்களோட பழகணும். அதுதான் ஒரு குடும்பத்தில் இருக்கிற உறவுகளுக்கு. நான் குடும்பத்தில் இருந்துட்டு நான் யாருக்கெல்லாம் பேசாமல் தனியாக இருந்தேன்னு வச்சுங்களேன், பேசாமல் இருந்தால் அதில் ஒரு பிரயோஜனமே, அந்த உறவுக்கு அர்த்தமே இல்லைல்ல. அப்போ நான் ஆண்டவர் பிள்ளை என்று சொன்னால் நான் அனுதினமும் ஆண்டவரோடு உறவாட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? த்ரூ வேர்ட் ஆஃப் காட், வார்த்தை மூலமாக அனுதினமாக நான் வேதத்தை வாசிக்கும் போது வார்த்தை மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார். தரிசனம் மூலமாய், சொப்பனம் மூலமாய், அவன் பல விதங்களில் ஆண்டவர் பேசுகிறார். மிக முக்கியமாக வார்த்தை மூலமாக ஒவ்வொரு நாளும் நான் வேதத்தை தியானிக்கும் போது, வாசிக்கும் போது ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. அதே போல் ஜெபமும் நாம் ஆண்டவரோடு பேச வேண்டும் என்று சொன்னால் ஜெபம் மிக மிக அவசியம். தேவ பிள்ளையில் அதனால தான் ஜெபமே என் மூச்சு என்று ஒரு புஸ்தகத்தை எழுத கர்த்தர் உதவி செய்தார். இப்போ மூச்சு இல்லாமல் உயிர் வாழ முடியுமா? உயிர் வாழ முடியாது. அதை நம்மளுடைய அந்த பிரெத் இருந்தால் தான் நம்ம உயிரோடு இருக்க முடியும். தேவப்பிள்ளை அதே போல் ஆதியாகமம் 2:7 பார்த்தீங்கன்னா, அவன் நாசில ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அந்த ஜீவ சுவாசமே எதுனா ஜெபம். ஹல்லேலூயா. எப்படி சுவாசம் இல்லாமல் உயிர் வாழ முடியாதோ அதே போல் தேவப்பிள்ளையில் ஆவிக்கிற வாழ்க்கையில் கர்த்தரோடு இருக்கிற உறவு இல்லாமல் உயிர் வாழவே முடியாது. ஆமென். அது மாத்திரமில்லாமல் இந்த ஜெபிக்கும் போது என்ன நடக்கிறது? ஜெபிக்கும் போது ஆமென், நான் ஆண்டவரோடு பேசுகிறேன். அது மாத்திரமில்லாமல் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறோம். அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய குணாதிசயங்கள், த காட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் எனக்குள்ளே உண்டாகிறது. அவரை போல் நான் மாறிடுறேன். இப்போ நானும் இன்னொருத்தரோட ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போது அந்த ஃப்ரெண்டு பற்றி ஓரளவுக்கு எனக்கு தெரியும். அந்த ஃப்ரெண்டோடு நான் பழகிறேனாக்கா அந்த ஃப்ரெண்டுடைய காரியங்கள்லாம் எனக்கு நல்லா தெரியும். அவனுடைய காரியங்களெல்லாம் ஓரளவுக்கு நன்றாக அறிந்திருக்குவேன். எனக்கா 2 பேருக்கும் நான் என்ன சாப்பிடுவேன், அவருக்கு என்ன பிடிக்கும் எல்லாம் தெரியும். தேவப்பிள்ளையில் அதே போல் ஆண்டவரோடு பேசி பழக 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 ஆண்டவரோடு உறவாட என்ன ஆமென், நாம் அவரை போல மாறிடுறோம். அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய ஆவிக்குரிய கனிகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் உண்டாகும். ஜெபத்தை பற்றி வேதத்தில் நிறைய சத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நாம் ஜெபத்தில் உறுதியாக தரித்திருக்கணும். பாருங்கள், மார்க் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் வாசிப்பீங்கன்னா, இயேசு அதிகாலை இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் தனியே ஜெபம் பண்ணாராம். இயேசுவே ஜெபம், அவர் தேவகுமாரன், அவரே ஜெபிக்கும் போது நீங்களாம் நான் ஜெபிக்கணுமா, ஜெபிக்கக்கூடாதா? கண்டிப்பாக நம்ம ஜெபம் பண்ணோம். ஹல்லேலூயா. பாருங்கள், அதுதான் நம்மளுக்கு ஒரு முன்மாதிரியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதுவும் அதிகாலையில் நீங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் பிரச்சனை உங்களுக்கு உண்டாகும், ஆண்டவர் வார்த்தைகள் உண்டாகும். நீங்கள் ஆண்டவருடைய குணாதிசயங்கள் உங்களுக்குள்ள காணப்படும். நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். கண்களை பண்ணி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, இந்த நல்ல கொடுத்த ஆலோசனைக்காய் ஸ்தோத்திரம். ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள் சொன்ன போல ஆண்டவரே, ஜெபத்தில் உறுதியாக
உறுதியாய் தரித்திருக்க அனுதினமும் ஜெபிக்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துகளும் ஆசீர்வதியும் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென் ஆமென். ஜெபத்தில் உறுதியாக இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.